மகா சிவராத்திரி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை ஒட்டி ராமநாதபுரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பர்வதவர்தினி உடனுரை ராமநாத சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் பஞ்ச மூர்த்திகளுடன் 4 ரத வீதிகளில் வீதி உலா வந்தார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி நடைபெற்ற நாட்டிய நடனத்தை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். ஐம்பத்தாறுலேருந்து முதல் நிகழ்ச்சி இந்த ஆலயத்தில் தான் வந்து பண்ணினேன். நியூயார்க்கில் ஆடலாம், ஜப்பானில் ஆடலாம், ரஷ்யாவில் ஆடலாம். ஆனால் சிதம்பரத்தில் வந்து ஆடுறதுக்கு கூடிய ஒரு மகா பாக்கியம் கிடைப்பது போல் வேறு எதையும் நாங்கள் நினைக்க முடியாது. இது சிவார்ப்பணமாக நாங்கள் செய்கிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பக்தர்கள் தங்கள் தலையில் தாங்களே தேங்காய் உடைத்துக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு 4 கால சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். 600 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று விடிய விடிய நாட்டியாஞ்சலி செலுத்தினர். இதில் பரதம், குச்சிப்புடி, கதக், ஒடிசி, மோகினி ஆட்டம் என பல்வேறு வகையான நடனங்களும் இடம்பெற்றன. विनाशी देव दैत्य संगदा